நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். நாம் தியானிக்க போகிற வேத பகுதி நம் அன்றாட தியானிக்கிற, அன்றாட அனுபவிக்கிற, ஆண்டவரோடு இசைந்திருக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இணைந்த சபை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இணைந்த சபையினுடைய ஆசீர்வாதங்கள் தியானிப்போம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்முடைய செல்ஃபோன் சிம் கார்டு போட்டு எடுக்கணும்னா அந்த நெட்வொர்க் இருந்தால் தான் என்ன செய்யும், செல்ஃபோனு வேலை செய்யும். நம்ம என்ன சிம் கார்டு போட்டிருக்கோமோ அந்த கார்டோடைய நெட்வொர்க் இருந்தால் தான் அதை என்ன செய்யும், வேலை செய்யும். இல்லை உங்களுக்கு அது தெரியும், அந்த ஏரியா ஓட்டு வெளியில் போனால் அவுட் ஆஃப் என்ன வரும், நெட்வொர்க். அப்போ எங்கே அந்த இணைப்பு இருக்கிறதோ அங்கே அதனுடைய அமைப்புகள் வேலை செய்யும் உண்டு. அடுத்தது, நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அங்கே உடல் கூறுகளை, உடலில் உள்ள உறுப்புகளை ஆராய்வதற்காக என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. அது எங்கே வேலை செய்யும்னா, அந்த எக்ஸ்ரே அமைப்பு எங்கே பொருத்தப்பட்டுள்ளதோ, அந்த கதிர்வீச்சு எங்கே இருக்கிறதோ அங்கேதான் அது நம்முடைய உடலில் உள்ள உறுப்புகளை அது படமாக எடுக்கும். இப்படிலாம் இருக்குது. அப்போ உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மோடு இணைந்திருக்கிறது, எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு மிகவும் பிடித்தமான, அது எங்கே எளிதாக வேலை செய்யும் என்றால் சபையில் வேலை செய்யணும். ஆமென் சொல்லுங்க. சபையாக கூடியிருக்கிற விசுவாசிகளுடைய இணைந்த ஜபங்கள், இணைந்த விண்ணப்பங்கள், இணைந்த ஆராதனையில் அது அருமையாக வேலை செய்யும். வாசிங்க, உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது? எபேசியர் 1வது அதிகாரத்தில் 23வது வசனம். சத்தமாய் வாசியுங்கள். எபேசியர் 1:23. எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. சபைக்கு, சபையை அவர் தலைமை தாங்குவதாக இந்த அப்போஸ்தலராகிய பவுல் எபேசி அந்த நிருபத்தில் எழுதுகிறார். எல்லாவற்றையும் சொல்லுங்க, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் சரீரத்துக்கு எப்படி தலை பிரதானமாக இருக்கிறதோ அதே போல சபைக்கு ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா, தலை. ஆண்டவர் மீன்ஸ் புதிய ஏற்பாட்டில் நமக்காக கல்வாரியில் சிலுவையில் ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கே தலைமை ஏற்கிறது, சபையில். வாயை திறந்து சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கே தலைமை ஏற்கிறது, சபை. ஒன்று. அடுத்ததாக, அந்த சபையை எப்படி அவர் இன்னும் முக்கியத்துவப்படுத்துகிறார் பாருங்க. அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ சபை என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறது பாருங்க. சபை என்பது எப்படி உண்டாக்கப்பட்டது, தன்னுடைய சுய இரத்தத்தாலே. சொல்லுங்க, முக்கியமான வார்த்தை. ஒரு என்ன வார்த்தை அது? சம்பாதித்த. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? எனக்கு நான் இன்னைக்கு பார்க்காம வந்துட்டேன். ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு? ஏண்டுன்னு போட்டிருக்கா? வசனமா?
அப்போஸ்தலர் 20:28. பர்ச்சேஸ் என்ன போட்டிருக்கு? பர்ச்சேஸ்னா என்ன? கடையில் ஷாப்பிங் போகிறோம், அங்கே போய் நம்மகிட்ட பணம் இருக்கு, என்ன இருக்கு? எனக்கு அது வேணும், எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வேணும். நம்முடைய உள்ளத்தில் என்ன இருக்கு? விருப்பம் இருக்கு. நம்ம பிள்ளைகள் கூட்டிகிட்டு போகிறோம், அங்கே போய் என்ன பண்ணுறோமா? அதை பணத்தை கொடுத்து என்ன பண்ணுறோம்? அதை விலைக்கு வாங்குகிறோம். அதான் என்னது? பர்ச்சேஸ், வாங்குறது. இன்னும் அர்த்தம் ஏண்டுமாங்க. சம்பாத்தியம். எதுக்கு வேலைக்கு போகிறோம்? 1ஆம் தேதி சம்பளம் வரும், அந்த சம்பளத்தை என்ன செய்வோம்? அதில் நம்முடைய காரியங்களை விலைக்கு வாங்குவோம், சம்பாதிப்போம், லாபத்தால் அதை சேர்த்து. இதுதான் என்னது? சம்பாத்தியம். லாப கணக்கு. ஆண்டோடைய லாப கணக்கு எங்கே இருக்கு? சபையில் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. அதை தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து ஒரு பொருளுடைய விலை, ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், 1000 ரூபாய் சொல்கிறாங்க. 1000 ரூபாய் பரவாயில்ல, நமக்கு பிடிச்சிருக்கு, அது வாங்கியே ஆகணும். அப்போ அதனுடைய விலையாகிய 1000 ரூபாயை நம்ம கொடுத்தாதான் என்ன பண்ணுவாங்க? அந்த 1000 ரூபாயை, அந்த 1000 ரூபாய்க்கு உள்ள ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க. எல்லாத்துக்குமே தெரியும், இந்திய ரூபாயில் 1000 ரூபானா அமெரிக்கன் டாலரில் எத்தனை டாலர் வரும்? கிட்டத்தட்ட $10 முன்ன பின்னா வரும். அதே போல் நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். அப்போ பெருமானத்தை கொடுத்தாதான் கொடுப்பாங்க. நானும் நீங்களும் நன்றாய் புரிந்து வைத்துக் கொள்ளுங்க. ஆலயத்தில் இணைக்கப்பட்ட அனைவருக்கும் ஆண்டவர் ஒரு கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். அதுதான் என்னது? சபை. ஏதோ செவ்வாய்க்கிழமை வாரம், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வாரம் இணைந்து ஆராதிக்கிறோம், இணைந்து காரியங்களை செயல்படுத்துகிறோம்னா நம்மளுடைய விலை கிரயத்தை நிர்ணயித்து ஆண்டவர் கொடுத்து நம்ம இங்கே உட்கார வச்சிருக்கிறார் ஐயா. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இந்த சபையில் இணைந்தவர்கள் பாக்கியவான்கள். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. சபையில் ஒன்றாய் இணைந்திருக்கிற, ஜெபிக்கிற, இந்த ஆலயத்தில் ஐக்கியமாய் இருக்கிற நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கொடுத்து வைத்தவர்கள், ஆண்டவரால் விலை கிரயம் செலுத்தப்பட்டவர்கள். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த விலை கிரயம் என்பது ஆண்டவருக்கும் அதை வாங்கி கொண்ட நபருக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும், நீங்கள் உட்கார்ந்துருக்கிற எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு கிரயத்தை ஆண்டவர் கொடுத்து உங்களை கவனிப்பார். இல்லாமல் எங்கேயோ போகிறான், எங்கேயோ வராங்க, எங்கே போனானே தெரியல, காலையில் போனால் சாயங்காலம் வரான், என்ன பண்ணுறாங்க? அப்படி அல்ல, உங்களுக்கு என்று ஒரு ரெகுலேட்டட் அமைப்பை கொடுத்துக்கிறார். அதுதான் என்னது? சபை. அப்போ நீங்கள் எல்லாம் யாரு? யாரம்மா? நம்மளாம் யாரு? கொடுத்து வைத்தவர்கள். ஆமேன்னு சொல்லுங்க. நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம எல்லாம் அபிஷேகத்தை பாக்கியவங்க. எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. ஏன்னா சபை என்கிற அமைப்பு வருகின்ற பொழுது உயிர்த்தெழுந்த வல்லமை அதுக்கு கலையாக இருக்கிறது. அதுக்கு விலை கிரயத்தை, தன்னுடைய இரத்தத்தை கொடுத்ததுனால அது நேரடியாக தொடர்பு கொள்ளுகிற இடம் எது? சபை. வாயை திறந்து சொல்லுங்க. பேச மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை என்னோடு உங்களோடு தனிப்பட்ட முறையில் இணைந்திருக்கிறது, மாற்று கருத்து அல்ல. அது நேரடியாக தொடர்பு கொள்கிற இடம் எது? சபை. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம வந்திருக்கிற நாம், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற நாம், சபைக்கு, சபை மீன்ஸ் கட்டடத்துக்கு அல்ல, இல்லது இந்த போல ஒரு கன்ஸ்ட்ரக்சரல் அமைப்புக்கு அல்ல. ஆண்டவருடைய சபையில் கூடி ஜெபித்து ஆராதனை செய்வது மிக 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 முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உயிர்த்தெழுந்த வல்லமைக்கும் சபைக்கும் உள்ள தொடர்பை திட்டவும் தெளிவுமாக காண்பிக்க போகிறார். ஆண்டவருடைய ஊழிய நாட்களிலே ஆண்டவரோடு எத்தனை பேர் இருந்தாங்க?
12 சீஷர்கள் இருந்தாங்க. அதோட அந்த ஸ்திரீகள் அவங்களா இருந்தாங்க. நம்ம 12 சீஷர் எடுத்தா அவர்கள் தனித்துவமாகத்தான் பெரும்பாலான இடங்களில் என்ன பண்ணாங்க, செயல்பட்டார்கள். நான் பெரிய ஆளா, நீ பெரிய ஆளா, பரலோகத்தில் போனால் நான் இந்த பக்கம் உட்காருவானா இல்லது இந்த பக்கம் உட்காருவானா இல்லது அப்படியாக தனித்துவமாக செயல்பட்டதாக வேதாகமத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் என்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாரோ அவர் அவங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, நீங்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஒன்றாய் தரித்திருங்கள். அப்படித்தான் அப்போஸ்தலர் 1:14 இப்படித்தான் சொல்லுகிறது. அவங்க ஆண்ட பரலோகத்துக்கு சென்ற பிறகு இவங்க இண்டிவிஜுவலாக இருந்தவங்க என்ன பண்ணாங்களாம், இணைந்து செயல்பட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்று தெரியுது, உயிர்த்தெழுந்த வல்லமை சபையோடு நேரடியாக தொடர்பு உள்ளது. ஆமென் சொல்லுங்க. சபையில் என்னெல்லாம் உண்டு, அங்கே அந்த வசனம் எப்படி இருக்கும், ஜெபம் உண்டு, விண்ணப்பம் உண்டு, வேத வாசிப்பு உண்டு, தியானம் உண்டு, அதே போல ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கிற விண்ணப்ப ஜபங்கள் உண்டு. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுவோமா, இப்பேற்பட்ட ஐக்கியத்தை கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுவரை நானா நீயா இருந்தவாங்க ஒரு கான்கிரிகேஷன், வாயை திறந்து சொல்லுங்க, சபையாகிய அமைப்பு, விலை கிரயமாய் கொடுக்கப்பட்டவர்கள். நாங்கள்லாம் போக மாட்டோம் ஐயா சர்ச்சுக்கு, நாங்கள் வீட்டிலே ஜெபம் பண்ணிக்கிடுவோம். இல்லது நாங்கள் எங்களுக்கு எல்லாம் தெரியும், யாரும் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்படி செபித்து கொடுவோம். நிச்சயமாக வேதாகமத்தில் அதற்கான ஆதரவான வசனங்கள் இல்லை. அப்போ சபை என்பது கண்டிப்பாக அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒன்றாக இணைந்து ஒரு குறிப்பிட்ட நாளிலே குறிப்பிட்ட நேரத்தில் இணைந்து ஆராதித்து ஒருவருக்காய் ஒருவர் என்ன செய்ய வேண்டும், ஜெபித்தால் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மோடு நேரடியாக தொடர்பு படுத்தப்படுகிறதா. கையை தட்டி சொல்லுங்க, நிச்சயமாய் எங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல சபை ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சபை எப்படி உயிர்த்தெழுந்த வல்லமை சபையை வைத்திருக்கிறதா, வாசியங்கள் வெளிப்படுத்துதல் 1:20. சபை எப்படி இருக்கிறது உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய கரங்களிலே, வாசியுங்கள். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அல்லேலூயா. சபையை உயிர்த்தெழுந்த வல்லமை எதுக்கு ஓமானப்படுத்துகிறது? குத்து விளக்கிற்கு. குத்து விளக்குடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, குத்து விளக்கை ஏற்றுவார்கள். இல்லது நீங்கள் பாரம்பரியமான சில நம்பிக்கைகள் கொண்ட வீட்டில் எல்லா மாலை நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, அது என்ன இதாக இருந்தால் கூட குத்து விளக்கை ஏற்றி வைப்பாங்க. அது சில காரியங்கள். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் சபையை என்ன பண்ணுறாரு, முக்கியத்துவப்படுத்துகிறார். நீங்கள் எல்லாம் யார் சபையில்? குத்து விளக்கு. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்களை எல்லாம் ஆண்டவர் குத்து விளக்காக, குல விளக்காக ஆலயத்தில் ஆண்டவர் நிறுத்தி அழகு பார்க்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? குத்து விளக்கை எதுக்குமா வைப்பாங்க? எதுக்கையா வைப்பாங்க? வெளிச்சம் கொடுப்பதற்காக. அந்த பிரகாசமான அந்த காரியத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு உன்னால் பார்த்தோன்னே தெரிகிற வண்ணமாய் குத்து விளக்கை வெளிச்சத்துக்கு வைப்பாங்க. அப்போ சபையில் உள்ள நீங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமைக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக ஆண்டோடைய கரங்களிலே ஒரு நட்சத்திரத்தை வைத்திருக்கிறார். அது யாரா? சபையுடைய தூதர்கள்னா உங்களுடைய சபையில் உங்களை முன்னால் நின்று எல்லாரும் ரெகுலேட் பண்ணுறவங்க. அது யார்? அவங்க ரெகுலேட் பண்ணுறதுக்கு
கண்டிப்பாக ஒரு ஆள் வேணும். ஒரு 10 பேரோ ஒரு 30 பேரோ அதுக்கு அதிகமான இருக்கும் பொழுது அதை ஒழுங்குபடுத்துவதற்கு, அதை நடத்துவதற்கு, அதை இப்படித்தான் செய்வதற்கு ஒரு ஆள் வேணும். அவர் தான் யார்? சபையுடைய ஊழியக்காரங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இது எல்லாம் உயிர்த்தெழுந்த வல்லமையாலே அமைக்கப்பட்ட அமைப்புகள். இதில் உயிர்த்தெழுந்த வல்லமை நேரடியாக தொடர்பு கொள்கிறது. அது மட்டும் இல்லை, வெளிப்படுத்தல இப்படியாக ஒரு வசனம் அடிக்கடி ரிப்பீட் ஆக்கி கொண்டே இருக்கும். ஒரு வசனம் 2வது 3வது அதிகாரங்களிலே அதிகமாக ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். என்ன சொல்வார்? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிறார் பாருங்க. ஆவியானவர் தனிப்பட்ட மனிதனுக்கு அல்ல, சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன். நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? சபையில் இணைந்த நாங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கேட்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சபைகளுக்கு சொல்லுகிறத, உயிர்த்தெழுந்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத ஆம் என்றும் ஆமேன் என்றும் கேட்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் பாருங்க. எப்போ உயிர்த்தெழுந்த வல்லமை நேரடியாக தொடர்பு கொள்கிற இடம் எது? சபை. எல்லாம் வாயத்திறந்து சொல்லுங்க. அந்த சபையில் இணைந்த நாங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சபையில் பாடல்கள் உண்டு, வேத வாசிப்பு உண்டு, தியானங்கள் உண்டு, அறிவிப்புகள் கொடுப்பாங்க, காணிக்கை எடுப்பாங்க, அப்புறம் வேதத்தை செய்தியாக கொடுப்பாங்க, சாட்சிகளாக கொடுப்பாங்க. நம்முடைய சபையினுடைய கேள்விகளுக்கு ஒருவருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபங்களுக்காக, கேள்விகளுக்காக சபையானது ஜெபிக்கும், விண்ணப்பம் பண்ணும், உபவாசம் பண்ணும். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இவை அனைத்தும் சபையில் நடக்கும். இவைகளோடு உயிர்த்தெழுந்த வல்லமை தன்னுடைய வல்லமையை காண்பிக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் பார்ப்போம். நம்ம அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறோம். ஆண்டவுடைய ராஜ்யத்துக்கு கிறிஸ்துவானவர் சென்ற பின்பதாக சபை என்கிற அமைப்பை பேதுரு முன்னால் நின்று நடத்தி கொண்டு வருகிறார். அப்போஸ்தலராக பெரிய பெரிய அற்புதங்கள் தான் நடக்கு. ஒரு காலகட்டத்தில் அந்த பேதுருவை என்ன பண்ணாங்க? சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். அந்த முன்னாள் நின்று நடத்துகிறால சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அப்போ அந்த சபையார் என்ன பண்ணாங்க? ஊக்கமாக அந்த பேதுருவுக்காக, அந்த அற்புதத்துக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. என்ன நடந்தது? உயிர்த்தெழுந்த வல்லமை தன்னுடைய அதிகாரம் என்ன என்பதை காண்பித்தது. அதுதான் சபை. விளையாட்டு காரியம் கிடையாது. ஒருவேளை உங்களை வழிநடத்துகிற போதகர், நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும், எந்த அமைப்பில் இருந்தாலும், எந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சபையில் இருந்தாலும், உங்களை வழி நடத்துகிற போதகர் மேலே ஆண்டவரால் அழைக்கப்பட்டு இருந்தாரானால் அவருடைய வயதை பார்க்காதீங்க, அவருடைய பின்புலத்தை பார்க்காதீங்க, அவருடைய மற்ற காரியங்களை சபையில் பார்க்காதீங்க. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்னா அவருடைய கண்காணிப்பில் இருப்பது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இவர் என்ன சொல்ல, நான் என்ன சொல்ல கேட்க அப்படி ஒரு எண்ணங்கள் வரும் என்றால் அது உயிர்த்தெழுந்த வல்லமையுடைய செயல்பாட்டுக்கு உங்களை பொறுத்தவரை அது மிகப்பெரிய தடையாக அமையும். ஆமேன் சொல்லுவோமா? ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறாராம்? கரங்களிலே நட்சத்திரங்களாக வைத்திருக்கிறார். சபையை குத்து விளக்காக வைத்து, இது ஒளியை கொடுக்கும், அது ஒளியை கொடுக்கும். அப்போ ஒன்றுக்கு ஒன்று இணைந்து செயல்பட்டு போது சபை ஆசீர்வாதத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். அதுக்கெல்லாம் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஏன் மாறக்கூடாது? எல்லாரும் ஆமேன் சொல்ல முடியுமா? ஆண்டவர் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.